கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து நெல் மூட்டைகள் மாயமாகி இருக்கிறது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழக அரசு அமைத்திருந்தது. இந்நிலையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 50 நெல் மூட்டைகள் மாயமாகி உள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். நெல் மூட்டைகள் மாயமானது குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இந்த நெல் மூட்டைகள் மாயமானது எப்படி? காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணை என்ன? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு சார்பில் தேவபாண்டலம் கிராமத்தில் முருகன் கோவில் அருகில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேவபாண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்களான தியாகராஜபுரம், கொளத்தூர், ஆரூர், வடசிறுவள்ளூர், பழையனூர், ராமராஜபுரம், கிடங்கன்பண்டலம், மூக்கனூர், அத்தியூர், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயம் செய்து அறுவடை செய்யப்பட்டு நெல் மூட்டைகளை தேவபாண்டலம் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனைக்காக கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இந்த தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்ததாகவும் அந்த நெல் மூட்டைகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் காணாமல் போனதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தேவபாண்டலம் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வதற்கு அச்சப்பட்டு அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் புறக்கணித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. உடனடியாக சங்கராபுரம் காவல்துறையினர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் காணாமல் போன 50 நெல் மூட்டைகள் திருடப்பட்டுள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக எடுத்துச் செல்லப்பட்டார்களா என பல்வேறு கோணங்களில் சங்கராபுரம் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அரசு நேரடி தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் 50 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் காணாமல் போன சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.